ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ டுடேஸ் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். ஆமாம் கைஸ், நேற்று தான் ஏப்ரல் மந்த்துக்கு போட்டிருந்தேன்னா அதில் டுடேஸ் எனர்ஜியும் போட்டால் எல்லாருமே ஏப்ரல் மந்த்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு டுடேஸ் எனர்ஜிக்கு வந்துடுவீங்க. அதனால் ஃபஸ்ட்டு டுடேஸ் எனர்ஜி ஃபுல்லாக பார்த்து முடிக்கிட்டோம். அப்புறம் ஏப்ரல் மந்த்துங்கிற பார்த்து முடிக்கணும், அப்புறம் டுடேஸ் எனர்ஜி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இன்றைக்கி டுடேஸ் எனர்ஜி என்னன்னு பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் ஸ்லாட் அனௌன்ஸ்மெண்ட்டு. இன்றைக்கி காலையில் 12:30 2 மணி வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 3:30 5 o'clock வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் நைட்டு 7:30 9 o'clock வரைக்கும் இருக்கிற ஸ்லாட்டு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? அது போக ரெக்கார்டட் டேரட் கார்டு ரீடிங்கிறது எப்போனாலும் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் காசு பே பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக அடுத்த நாள் உங்கள் ரீடிங்கை பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணி உங்களுக்கு லிங்க் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப்பில். ஓகேயா? ஸோ கோச்சிங்கிறது ட்வின் ஃப்ளேம் ஃபிசிக்கல் யூனியன் மேனிஃபெஸ்டேஷன் கோச்சிங் வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக லட்டு மாதிரி அப்படியே ரெடியாக இருக்குது. நீங்கள் வாங்கி அந்த கோச்சிங்கை ஃபுல்லாக வாங்கி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெய்லி பேசிஸில் உங்களுக்கு வர்ற சந்தேகம், ஏன்னா ஒவ்வொரு கோச்சிங்லேயும் எக்ஸசைஸ் இருக்கும். அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் என்ன எமோஷன் ட்ரிகர் ஆகுதுங்கிறதே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை டெய்லி பேசிஸில் பேசுறதுக்கு கால் செஷனும் உங்களுக்கு டெய்லி 1/2 hours கால் செஷன் கொடுத்துருக்கோம். ஸோ என்னோட கேரண்டி வந்து வித்தின் 6 to 8 months கண்டிப்பாக உங்கள் ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ண வச்சு ஃபிசிக்கல் யூனியனுக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறது தான். ஓகே கைஸ், இன்னைக்கு டுடேஸ் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த கார்ட்ஸ் எடுத்தேன் நான். ஸோ அதனால ஐ ஃபெல் டுடே ஐ டூ வித் திஸ் கார்டு. இந்த கார்டு வந்து நான் ரொம்ப சீக்ரெட்டிவாக டிவைன் மாஸ்குலைனோட ரீடிங்கை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக செஞ்ச கார்டு. ஸோ இந்த கார்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிவைன் மாஸ்குலைனோட எனர்ஜி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி அதை எடுக்கலாம். யூஸ்வலாக ஹாஃப் இந்த கார்டு நான் எடுத்து ரீடிங் பண்ண மாட்டேன். ஸோ இந்த வீக்குக்கு ஃபுல்லாக இந்த கார்டு தான் யூஸ் பண்ணணும்னு வச்சுருக்கேன் நான். பேஜ் ஆஃப் வான்ஸ். பேஜ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா வெரி ஆம்பிஷியஸ் பர்சனாலிட்டி. பேஜஸ் எல்லாமே யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பர்சனாலிட்டி. பேஜஸ் எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணுறவங்க. வான்ஸுங்கிறது வந்து பேஷன். ஓகேயா? ஸோ பேஜ் ஆஃப் வான்ஸுங்கிறது அட்வென்ச்சரஸ், ஆம்பிஷியஸ், எனர்ஜெட்டிக், ஆக்டிவ், நியூ பிகினிங்ஸ் அண்ட் ஸ்கில்டு பர்சனாலிட்டி. ஸோ உங்களோட இன்னைக்கு எனர்ஜி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம பேஷனை கெரியராக வாழணும்னு நினைக்கிறோம். ஓகே, அது வந்து கரெக்டு தானே. ஆக்சுவலாக நம்மளோட பேஷன் என்ன, இப்போ எதை நோக்கி நம்ம கெரியராக அதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ அந்த நியூ பிகினிங்ஸ் எப்படி ஆரம்பிக்கலாம், எப்படி எனர்ஜெட்டிக்காக இருக்குது, ரவுண்ட் தி கிளாக் நமக்கு மணி கிடைக்குமா, நம்ம வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோமா, நம்மளோட ஹோல் சோல் அண்ட் ஹார்ட் போட்டு எப்போவுமே போர் அடிக்காமல் வேலை செய்ய முடியுமா, எவ்வளோ நேரம் அந்த ஒர்க்கை பண்ணாலும் ராத்திரி பகலாக டைம் போகிறதே தெரியாமல் பண்ணாலும் அது என்னை எனர்ஜைஸ் பண்ணணும், என்னை ட்ரெயின் அவுட் பண்ணக்கூடாது. ஸோ இவ்வளோ விஷயம் யோசிச்சு தான் எந்த பேஷனை கெரியராக நான் பண்ணுறது அப்படிங்கிற டெசிஷன் எடுக்கிறதுக்காக இதை பூரா யோசிக்கிறீங்க. யோசிக்கிறது தான் இன்னைக்கான எனர்ஜி. ஸோ இனி நாளைக்கான எனர்ஜி என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.